டாஸ்மாக் கடையில் ஊழல். அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கு கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை வந்து அந்த 1000 கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க. நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது, தம்பி போராடக்கூடாது. முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்துக்கு அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வச்சுங்க. இதனால உள்ள வச்சுங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகளை எதுக்கு கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே. சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அது அர்த்தமற்றதா இருக்கு, அவசியமற்றதா இருக்கு. நாங்க போராடலாம், நீங்க போராடக்கூடாது. நீங்க தான் சோதனை நடத்தினீங்க, அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க. 1000 கோடி ஊழல்னு தெரியுது, அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த கழிவறையில 450 கோடி ஊழல், கழிவறை கழுவுறேன்ட்டு அதை பத்தி பேசவே இல்லை. திடீர்னு மொழி மேல பற்று வரும், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம்பாங்க, தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிருப்பாங்க. இதுதான் இப்ப தொகுதி குறையுதா, சீரமைக்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா இல்ல, அது மத்திய அரசு தான் எடுக்கணும். இப்ப மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்க எடுக்க முடியாது. அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்தில், நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசு? அப்படிலாம் ஒன்னும் ஒரு கடிதம் வரலையேங்கிற. அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டீங்க. நீங்க மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்க தானே.